செய்தியாக பார்த்து வருகிறோம். கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3.5 வயது குழந்தை உயிரிழந்த விபத்து தொடர்பாக அந்த பள்ளி முன் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செயின்ட் மேரிஸ் பள்ளி முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் குழந்தை லியா கழிவுநீர் தொட்டியில் விழுந்து நேற்று உயிரிழந்த நிலையில் அங்கு அந்த பள்ளியின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது போலீசார் அந்த பள்ளி முன்பு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்களை வழங்கலாம்? வணக்கம். தற்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் மேரிஸ் பள்ளியின் முன்புதான் நாம் இருக்கின்றோம். இந்த பள்ளி இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த பள்ளியில்தான் அந்த சிறுமி 3 வயது இருக்கக்கூடிய எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. எனவே அந்த குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். எப்படி பள்ளி நிர்வாகம் இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது அந்த குழந்தையினுடைய உடல் மருத்துவமனையிலே கொண்டு சென்று வைக்கப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பிரேத பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் பள்ளிக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பெற்றோர்கள் குழந்தைகள் யாரும் பள்ளிக்கு இன்றைய தினம் வரவில்லை. பள்ளியை சுற்றிலும் காவல்துறை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். சுமார் 100 போலீசார் குவிக்கப்பட்டு பள்ளியை சுற்றிலும் அவர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பள்ளியை பொறுத்தவரையில் தற்போது பள்ளியில் காவலாளி, அதே போல பள்ளியினுடைய ஒரு சில ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் மட்டுமே, அந்த ஊழியர்கள் மட்டுமே பள்ளிக்குள் இருக்கிறார்கள். ஒரு 10 அல்லது 12 பேர் மட்டுமே தற்போது பள்ளிக்குள் இருக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள் பள்ளிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களோ பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் யாரும் பள்ளிக்கு அழைத்து வரப்படவில்லை. அதே போல இந்த இடத்தில் சாலை மறியல் போன்ற ஏதேனும் விஷயங்கள் நடைபெற்றால் உடனடியாக அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். காரணம், 100 போலீசார் குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமில்லாமல் காவல்துறை சார்பில் 5 வாகனங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு அந்த பெற்றோர்கள் ஏதேனும் பெரிய கோபமடைந்து வந்து போராட்டங்கள் நடத்துவது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, சாலை மறியல் போன்றவற்றை நடத்துவது ஆகியவற்றில் ஈடுபட்டால் கைது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காவல்துறையினுடைய வாகனங்கள் கொண்டு வந்து பள்ளியின் முன்பே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 5 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த பள்ளியிலிருந்து நாம் பேசிக்கொண்டேதான் தற்போது வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளியிலிருந்து மிக சரியாக 100 மீட்டர் தூரத்தில் இந்த பள்ளியிலிருந்து வரக்கூடிய இடத்தில் 100 மீட்டர் தூரத்தில், அதாவது நாம் பார்க்கின்றோம் பள்ளி இதோ இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். பள்ளி இங்கேதான் இருக்கின்றது. அந்த பள்ளியிலிருந்து வரிசையாக வழிநடக்க பேருந்துகள், அந்த காவல்துறையினுடைய அந்த வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த காம்பவுண்ட் மாணவர்கள் அரசு விடுதி இருக்கின்றது. அதற்கு அடுத்த பில்டிங் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியினுடைய காவல் நிலையம், அதாவது முக்கியமான காவல் நிலையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையம் வெறும் 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கின்றது. அதே போல இந்த காவல் நிலையத்திற்கு அடுத்ததாக என்ன இருக்கிறது என்றால், காவல் நிலையத்திற்கு அடுத்துதான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் இருக்கின்றது. எனவே மிக மிக ஒரு முக்கியமான பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. இந்த பகுதியில் காவல்துறைக்கு எப்போது தகவல் கொடுக்கப்பட்டது என்று நாம் கேட்கும்போது, சம்பவம் 2 மணிக்கு நடைபெற்றாலும் கூட 3:30 மணி அளவில் தான் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்த பில்டிங், அதாவது ஸ்கூல் காம்பவுண்டுக்கும் இந்த காவல்துறை நிலையத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 100 மீட்டர் தான். இப்ப நம்ம அங்கிருந்து பேசிட்டே பாத்தீங்கன்னா அங்கிருந்து நடந்து இங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் பில்டிங் பாத்தீங்கன்னா அந்த செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி காவல் நிலையம் இருக்கு. அவ்வளவு பக்கத்துல தான் இருக்கு, வெறும் 100 மீட்டர் தூரம். அதற்கு அடுத்துதான் விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏ அலுவலகம் இருக்கின்றது. இந்த பெற்றோர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அருகிலேயே காவல் நிலையம் இருக்கின்றது. ஏன் உடனடியாக, அதாவது ஆம்புலன்ஸுக்கு சொல்லனா கூட உடனடியாக காவல்துறைக்காக கூட தெரிவிச்சிருக்கலாமே, குழந்தைய உடனடியா மருத்துவமனைக்கு ஏன் கொண்டு போகல, இல்ல பெற்றோருக்கு ஏன் தகவலை விரைவா சொல்லல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். பெற்றோர்கள் கொதித்து போய் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார்கள். தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பினால் தங்களுடைய குழந்தையினுடைய அந்த கல்வித்தரம் உயரும், தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கூலி வேலை செஞ்சாவது எங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறோம். ஆனா அந்த பள்ளிகளையும் தரமில்லாமல் இப்படி கழிவுநீர் தொட்டியெல்லாம் விழுந்து சாகக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் தலையிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அந்த வீட்டின் அருகே செல்லும் போது அவர்கள் கதறி துடிக்கின்றார்கள். எனவே இந்த பள்ளி நிர்வாகம் ஏன் மருத்துவமனைக்கு உடனடியாக தெரிவிக்கவில்லை, அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்காக தெரிவித்திருக்கலாம், அதுவும் தாமதமாக தெரிவித்ததாக சொல்கிறார்கள்.
பெற்றோர்களுக்கும் தகவலை 2 மணி நேரம் கழித்து சொன்னதாக சொல்கிறார்கள். எனவே இதிலே தங்களுக்கு தொடர்ந்து குழப்பம் நீடிப்பதாகவும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.